ஆதியாகமம் 26:2-3 கீவேர்டு, இந்த மெசேஜுக்கான கீவேர்டு. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். வாக்குத்தத்தம் மட்டும் சொல்லல, இதை நான் சொல்லிட்டேன், போன வாரம் தெளிவாக பேசிட்டோம், நம்ம கவனிச்சிட்டோம். ஆண்டவர் சிலருக்கு வாக்கு தத்துவம், சிலருக்கு ஆணையிட்டு கொடுத்துருக்கிறாரு. ஆணையிட்டு கொடுத்துருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, யாருக்கு ஆணையிடுவார்னா, யாரை குறித்து தூரமான ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு ஆணையிடுவார். கவனிங்க, நல்லா கவனிங்க, இந்த காரியங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சில காரியங்களை எனக்கு மட்டும் செய்வதற்கு கர்த்தர் வெறும் வாக்கு கொடுப்பார். ஆனால் என்னை கொண்டு அவர் காரியத்தை செய்வதற்கு வாக்கோடு கூட ஆணையும் தேவன் கொடுப்பார். ஆணையிடுவார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு அவனுக்கு மட்டுமல்ல, அவனை கொண்டு அவர் காரியத்தை நிறைவேற்றுவதற்கான வாக்கு. அப்போ அங்க வாக்கு மட்டும் போதாது, வாக்கு தத்துவத்தோடு கூட என்ன கொடுக்கிறாரு? ஆணை கொடுக்கிறாரு. இந்த வாக்கு தத்தத்தையும் அந்த ஆணையும் சேர்த்து வாங்குறாங்களே, ரொம்ப கவனமா அவங்க வாழணும், ரொம்ப சீரியஸாக அவங்க வாழணும். அவங்க ஏனோ தானமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு அசைவிலையுமே தேவனுடைய பார்வை இருக்கும். அவங்க ஒவ்வொருவருடைய யோசனையிலையுமே தேவனுடைய கண்கள் அவங்க மேலே இருக்கும். அவர்களுடைய ஒவ்வொரு நடக்கைகள், பேச்சுக்கள் அத்தனையிலையுமே தெய்வத்தினுடைய மொத்த ஆளுகை இருக்கும். அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நமக்கு ஆண்டவர் சொன்னாரு, நிறைய பேர் சபைக்குள்ள, ஏன் நம்ம சர்ச்சுக்குள்ள நிறைய பேர் வாங்கின வாக்குத்தத்தங்கள் அவர்கள் அந்த நேரத்தில் பலப்பட்டதோடு கூட அந்த வேலை முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் இன்னைக்கு காலையில் கர்த்தர் நம்மளோடு பேசினார்னா, அந்த நேரத்தில் பலப்பட்டு மட்டும்தான் போகிறாங்களே தவிர அந்த வாக்குத்தத்தம் தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில தொடர முடியலை. எப்படி அந்த வாக்குத்தத்தம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில தொடர முடியல? எப்பொழுதுமே கர்த்தர் வாக்கு கொடுப்பது அந்த டயத்தில் மட்டும் நம்மளை பலப்படுத்துவதற்கு அல்ல. அந்த நேரத்தில் போன வாரம் சொன்னேன் 3 காரியம். அந்த நேரத்தில் பலப்படுத்துவார், தொடர்ந்து என்னை வழி நடத்துவார், அதை நிறைவேற்றுவார். இந்த 3 நோக்கத்துக்காக தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில அந்த முதல் காரியத்தில் நின்றுட்டாங்க, அந்த நேரத்தில் பலப்படுறாங்க. ஆராதனைக்கு வாரம் கர்த்தர் பேசுறாரு, அந்த நேரத்தில் பலனா இருக்கு, கொஞ்சம் தைரியம் உற்சாகம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில தொடர மாட்டுக்கு. அதுக்கு தான் நமக்கு சொன்னாரு, எந்த வாக்குத்தத்தமும் வெறுமையா இல்லை, அதோடு கூட கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? நிபந்தனைகள் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டிலையும் உண்டு, பழைய ஏற்பாட்டிலையும் உண்டு, இன்னைக்கும் உண்டு. நிபந்தனைகள் கொடுக்கிறார். அந்த நிபந்தனைக்குள்ள தான் நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு சீரியஸா கர்த்தர் பார்க்கிறது எதுனா, ரொம்ப சீரியஸா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ எங்க போக கூடாது? நான் சொன்ன வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறணுமா? நீங்க எங்க போக கூடாது? எகிப்துக்கு. எவ்வளவு அழகா கர்த்தர் கோர்வையை சொல்றாரு பார்த்தீங்களா? நீ எகிப்துக்கு போகாம இருந்தேன்னா நான் ஆணையிட்டதை நிறைவேற்றுவேன் சொல்றாரா இல்லையா? என் பைபிள் அவ பைபிள் மட்டும் தான் இருக்கா? எல்லாரும் பைபிளும் இருக்கா? அப்படித்தானே சொல்றாரு. கோர்வை அப்படித்தானே கண்டினியூ ப்ரெஷர் பண்ணி தானே பேசுறாரு. நீ எகிப்துக்கு போகாம நான் ஆணையிட்டதை நிறைவேற்றுவேன். இந்த சபைக்கு சொல்றாரு, 2017 இருந்து கொடுத்த வாக்கு தத்தமா இருக்கட்டும், அல்ல அதற்கு முன்னாலேயே உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தமா இருக்கட்டும், நீ எகிப்துக்கு போகாம இரு, நான் ஆணையிட்டதை நான் உனக்கு நிறைவேற்றுவேன். அப்ப ஏன் ஆண்டவர் இந்த எகிப்து மேல இவ்வளவு பயங்கரமா இருக்கிறாரு? இந்த எகிப்துன்னு ஏன் கர்த்தர் ஸ்பெசிபிக்கா பேசுறாரு? எகிப்தை மட்டும் எவ்வளவு சீரியஸா கர்த்தர் நான் போன வாரம் நம்ம பார்த்தோம். அவங்க அப்படி எகிப்துக்கு இருதயத்தில் திரும்பினதுனால மொத்த பேரும் வழியில என்ன ஆனாங்க. அப்ப ஆண்டவர் அதை மட்டும் ஏன் சீரியஸா எடுக்கிறாரு அப்படின்னா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எங்க போனோம்? எகிப்துக்கு போனோம். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எகிப்துல போய் நம்ம தோண்ட ஆரம்பிச்சோம். சில ஆராய்ச்சிகளை எப்படித்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? தோண்டி தான் கண்டுபிடிக்க முடியும். யோபுல வாசித்தோம்ல, ஆமாம், தோண்டப்படும் பொழுது தோண்டி ஆராய்ந்தால் நம்ம சுகமா இருப்போம்.
யோபு சொல்றார். அப்போ தோண்டி ஆராயப்படணும். ஏன் எகிப்த கர்த்தர் அவ்வளவு சீரியஸா பேசுறாரு? வெறும் எகிப்துன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போகக்கூடாது. அப்போ கர்த்தர் எகிப்தை சீரியஸா பேசுறாருன்னா ஏதோ ஆண்டவர் உள்ளுக்குள்ள இருக்கிற காரியங்களை மனசுல வச்சுதான் அங்க போகாதன்றாரு. ஏன் அப்படின்னு போன வாரம் நம்ம என்ன செஞ்சோம்? எகிப்துக்குள்ள போய் ஒரே ஒரு இடத்துல வெட்டணும், ஒரே ஒரு இடத்துல தோண்டணும், வசனத்தை வச்சு தோண்டணும். மொத்தம் நம்ம 8 இடத்துல தோண்ட போறோம். எகிப்துக்குள்ள போய் எகிப்தை குறித்து கர்த்தர் இப்படி சொல்லுவதற்கு ஏன் எகிப்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றார் அப்படிங்கிறதுக்கு மொத்தம் நம்ம வசனத்திலிருந்து எத்தனை இடத்துல தோண்ட போறோம்? 8 இடத்துல தோண்ட போறோம். அதுல போன வாரம் ஒரு இடத்துல தோண்டிட்டோம், போன வாரம் ஒரு இடத்துல தோண்டினோம். அப்ப போன வாரம் கர்த்தர் நமக்கு அந்த ஒரு இடத்துல வெட்டும் பொழுது, தோண்டும் பொழுது எகிப்தினுடைய ரகசியங்களை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தாரு. எகிப்துனா என்ன? என்ன? விக்கிரகம். எகிப்துனா விக்கிரகம். அந்த விக்கிரகம்னா என்ன, என்னென்ன காரியங்கள், அது என்னென்ன செய்யணும், எப்படி அகற்றணும், எந்தெந்த விதத்தில் நம்ம எல்லைக்குள்ள வந்திருக்கு அப்படிங்க எல்லாமே போன வாரம் பார்த்துட்டோம். அதில் சொல்ல வேண்டிய ஒரு குறிப்பிட்ட காரியம் எனக்கு உண்டு. அதை சொல்லிட்டு இன்னைக்கு அடுத்த இடத்துக்கு நம்ம தோண்ட போறோம். அடுத்த 2வது இடத்துல ஒரு வெட்ட போறோம், ஒரு தோண்ட போறோம். நல்லா கவனிங்க. எகிப்துக்குள்ள என்ன இருந்துச்சு சொல்லுங்க? என்ன இருந்துச்சு? விக்கிரகங்கள். அப்ப அதுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் பார்த்தோம். நம்ம எழுத்தின்படி விக்கிரகம் செய்யறதில்ல, விக்கிரக ஆராதனை செய்யறதில்ல. ஆனா மற்ற ரீதியில அந்த காரியம் சிலருடைய எல்லைக்குள்ள வந்திருக்கு. அது எப்படிலாம் வந்துச்சு, அது எப்படி அகற்றணும், எதெல்லாம் அதை நம்மளை விட்டு அகற்ற வேண்டும் என்று போன வாரம் வசனங்களை வச்சு பார்த்தோம். இப்போ இதுல சிலருக்கு சில கேள்வி வந்திருக்கும். பாசி இவ்வளவு சீரியஸா போன வாரம், இவ்வளவு துல்லியமா, இவ்வளவு நம்ம நாசுக்கா, இவ்வளவு கவனமா, இந்த அளவுக்கு நம்ம இருக்கணுமா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் வரும். நான் சொன்னேன் ஒவ்வொரு விதத்திலையும் கவனமா இருக்கணும்னு. அந்த விக்கிரகம் உள்ள வரக்கூடாதபடி, வராதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு கர்த்தர் நம்மளை எச்சரித்தார். அப்ப இந்த அளவுக்கு நம்ம எப்படி இந்த உலகத்துல கவனமா வாழ முடியுமா? எதுக்காக இப்படி வாழணும்னா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஸ்பிரிச்சுவல் அட்டாக் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸ்பிரிச்சுவல் அட்டாக், ஆவிக்குரிய தாக்குதல்கள் அப்படிங்கிற சில அனுபவங்கள் வாழ்க்கையில நேரிடும். இவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்பொழுதுமே ஈவில் ஸ்பிரிட், அசுத்த வல்லமைகள், இது எப்படி உள்ள வரும்னா, அதற்கு சம்பந்தப்பட்ட காரியம், அதற்கு உரிய காரியம் நம்ம எல்லைக்குள்ள இருந்தா அது துணிஞ்சு உள்ள வரும். ஹலோ, நீங்க விசுவாசி தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான். உங்க வீட்டில் பைபிள் இருக்கலாம், ஏன் உன் தலைமாட்டிலே வச்சு நீ படுக்கலாம். ஆனாலும் சில ஈவில் ஸ்பிரிட் வருவதற்கு ஒரு பாலத்தை நீங்க அமைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக் உங்க வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். அந்த சாபத்தினுடைய தாக்குதல்கள் உங்க குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே அசுத்த வல்லமைகள் எப்படி வரும்னா, சும்மா வரமாட்டான். அதுவும் ஆவிக்குரிய பிள்ளைங்க வாழ்க்கையில சும்மா வரமாட்டான். ஒரு காரணத்தை சொல்லிட்டு வருவான். எனக்குரியது அவன்கிட்ட இருக்கு, எனவே அவன் எனக்குரியவன். எனக்குரியது, நீங்க உதாரணமா எங்கேயோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால காசியில போய் கயிறை வாங்கி கட்டிட்டு வந்திருப்பீங்க. அந்த கயிறை தூர போடவான்னு சொல்லி பத்திரப்படுத்தி வீட்டுக்குள்ள வச்சிருப்பீங்க இல்லையா? இப்ப அதை வச்சு அவன் உள்ள வருவான். அவனுக்குரிய காரியம் எது உங்க எல்லையில இருந்தாலும் சரி. நிறைய சாட்சி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு வீட்டில் தலைவலின்னு ஒரு அம்மா சொல்லியிருக்கலாம். சாட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அம்மா தீராத தலைவலி, சரி பண்ண முடியாத தலைவலி, எல்லா ஸ்கேன் எடுத்தாச்சு, ஸ்கேன்ல ஒண்ணுமே இல்லை. கடைசியில் பாஸ்ட், கடைசியில் யாரு? கடைசியில் எந்த டாக்டர் வரணும்? பாஸ்ட் தான் வரணும். அங்கே பாஸ்ட் போய் பார்க்குறாரு, தலைவலிக்கு ஜோம் பண்ணி தலைவலி சுகமாகலை. என்ன காரணம்னு அந்த பாஸ்ட் ஜெபிக்கும் பொழுது அவருக்குள்ள தேவன் ஆளுகை செய்து அந்த குடும்பத்துக்குள்ள ஆகாத காரியம் உள்ள இருக்குங்கிறத கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறாரு ஜெபிக்கிற நேரத்தில்.
வெளிப்பாடை கொடுத்த உடனே அவர் ஜெபத்தை நிறுத்திட்டு கர்த்தர் சொல்றாரு, இந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் விரும்பாத, கர்த்தரால் சபிக்கப்பட்ட அருவருப்பு உங்க எல்லைக்குள்ள இருக்குது, அதை தூக்கி வெளியே போடுன்றாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு அப்படிலாம் தெரியலையே, அப்படி ஒண்ணு இல்லையே. பாஸ்டர் என்ன செய்யறாருன்னா உள்ள களத்துல இறங்கிட்டாரு. ஒவ்வொரு ரூம்பா போய் செக் பண்றாரு. பெட்ரூம்ல போனா இத்தாந்தண்டி தலையான அந்த தலையாணி உரையில அப்படி உட்காந்துருக்கு. வேற எப்படி தலைவலி போகும்? தலைவலியே உன் தலையிலே வச்சிருக்கிய, அப்புறம் எப்படி தலைவலி போகும்? பாஸ் ஒன்றும் சொல்லலை, அதை தூக்கி தூர போடு, உன் தலைவலி சரியாயிரும். தூக்கி தூர போட்டால் அன்னைக்கே அவன் தலைவலி சுகமாச்சு. ஈவில் ஸ்பிரிட் எப்படி வருது பார்த்தீங்களா? சீரியஸா இருங்க. சும்மா நேரத்தை போக்குருக்கா நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல. ஒரு நாள் பிரசங்கத்துக்காக தந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு எடுத்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, இது தொடர்ந்து போய் கொண்டு இருக்குது. நிறையா வீடுகளில் சில விடுதலை தேவைப்படுகிறது, நிறையா குடும்பங்களில் சில விடுதலை தேவைப்படுகிறது. ஏன்னா ஆவிக்குரியவர்கள் பெயர் பெற்றும் கூட இன்னும் உங்களுக்குள்ள சில போராட்டம் காரணம் இல்லாமல் இருக்கு. காரணம் இல்லாத சில போராட்டம் உங்களுக்குள்ள இருக்குது. இந்த ஈவில் ஸ்பிரிட் எப்பொழுதுமே அவனுக்குரிய காரியம் உங்க எல்லையில் இருந்ததுன்னா போராடிக்கிட்டே இருப்பான். தொழிலில் நஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான், பொருளாதாரத்தில் தரித்திரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான், சரீரத்தில் போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான், வீட்டுக்குள்ளே சண்டையை வச்சுக்கிட்டே இருப்பான். வீட்டுக்குள்ளே காரணம் இல்லாத சண்டை, காரணம் இல்லாத பகை, வீட்டுக்குள்ளே காரணம் இல்லாத மனக்கசப்பு, காரணம் இல்லாத ஒருவருக்கு ஒரு வெறுப்பு, ஏதாவது ஒன்று. நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு உங்கள் வீட்டில் ஒரு காரணமும் கிடையாது. இவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கு உங்களுக்குள்ள ஒரு காரணமும். என்ன காரணம்? ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை வீட்டில் வந்துச்சு? காரணமே இருக்காது. எதுக்கு இந்த நஷ்டம் வந்துச்சு? காரணமே இருக்காது. எதுக்கு இவ்வளவு பெரிய தரித்திரம் வீட்டுக்குள்ள இருக்கு? காரணமே இருக்காது. ஆனா என்ன, இதெல்லாம் என்ன தாக்குதல் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் அட்டாக். ஸ்பிரிச்சுவல் அட்டாக். அவனுக்குரிய காரியம், அந்த பொல்லாத ஆவிக்குரிய காரியம் உங்க வாழ்க்கையில இருக்குமானால், உங்க எல்லைக்குள்ள இருக்குமானால் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு வேறறுங்க. உங்க எல்லை விட்டு வெளியேற்றுங்க. ஆவியானவருடைய ஆளுகை உங்க எல்லைக்குள்ள கடந்து வரும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. போன வாரம் கண் திறக்கப்பட்டவங்க உள்ள இருந்தீங்கன்னா கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாஸ்டர், செய்தியில் கர்த்தர் கண்ணை திறந்தாரு. போன வாரம் நைட்டு போய் தூங்கலை, வீட்டில் சுத்திகரிப்பு நடந்துச்சுன்னு சொல்கிறவங்க, அறிக்கையிடுறவங்க மட்டும் கையை மேலே உயர்த்துங்க. எத்தனை வீட்டில் சுத்திகரிப்பு நடந்துச்சு? கையை உயர்த்துங்க, தைரியமாக உயர்த்துங்க. எல்லாம் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கவனிங்க. அந்த கொடைக்கு போனேன், இந்த கொடைக்கு போனேன், அந்த ராட்டினம் சுற்றினேன், இந்த ராட்டினம் சுற்றிக்கிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில். உனக்கு அங்கே என்ன வேலை? வேண்டாம், உன் பிள்ளைகளை கூப்பிட்டு போ, பிளாக் தண்டு இருக்கும், போ பேய வச்சுக்கோ. அங்க என்ன வேலை? அப்பளம் தின்னதே இல்லை பாரு. உப்பு கரிச்ச அப்பளத்துக்கு இந்த வரத்து வர. ஏன் என்ன முறைக்கீங்க? இல்ல, இந்த திருவிழா போடும்போது அப்பளம் கேட்டேன், பப்பளம் கண்ணு உங்களை அப்பளமாக்கி போடுவேன். புரியுதா உங்களுக்கு? ராட்டின சுத்துன வா, நான் உன்னை சுத்துறேன். ராட்டினம் இவனுக்கா சுத்தணுமாடா? சொல்ல, ராட்டினம் சுத்தணுமா? வேண்டாம்ல, வேண்டாம் பாஸ்ட்ன்னு சொல்லுங்களே. புரியுதா உங்களுக்கு? ஒரு வேரிக்கு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழத்தான கர்த்தர் என்ன கூப்பிட்டாரு. இன்னும் ஒத்து போகிறதா இருந்தா நான் ஏன் இந்த சபைக்குள்ள உள்ள வரணும்? ஒரு வைராக்கியம் வேண்டாமா தேவ பிள்ளைகளே? என்ன அப்படி என்ன கேட்குன்னு கேட்க, வாழ்க்கையே போயிருச்சா? உலகமே முடிஞ்சு போச்சா? இந்த திருவிழா முடியும் போது உன் வாழ்க்கை முடியுதா இல்லை உலகம் முடியுதா? அங்க போய் தான் உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுமா? அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு உன் குடும்பத்தில் வருங்கிறத நீ அறியாம இருக்கிற. எவ்வளவு பெரிய பாதிப்பு உனக்கு வரும் நீ அறியாம இருக்கிற. கவனமா இருங்க, சீரியஸா இருங்க. கண்மலையின் உச்சியிலிருந்து அந்த பிள்ளையாம் பார்த்து சொல்றான். என்ன சொன்னான்னு தெரியுமா? ஓ, கண்மலையின் உச்சியிலிருந்து பார்க்கிறேன், இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல், இவர்கள் தனியே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ராஜாவின் ஜெய கம்பீரம் இந்த ஜனத்துக்குள்ள இருக்கு. அப்படி இருந்தா தான் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, அவருக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கண்ணை மூடி கை ஆவியில நிரம்பி அறிக்கையில் வாய் திறந்து
ரொம்ப 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 கவனமா இருங்க, சீரியஸா இருங்க. நான் எதை செஞ்சாலும் ஆவிக்குரிய பார்வையில தான் செய்வேன். ஒரு காரியத்தை இவனுங்களை செய்ய சொன்னாலும், ஒரு காரியத்தை உங்களை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும், எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற ஒரே பார்வை ஆவிக்குரிய பார்வை. ஆவிக்குரிய பார்வையுடையவர்களாக இருங்க, ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருங்க. ஏனோ தானமா இருக்காதுங்க. உங்க சிந்தைய சத்துரு ஆளுகச்ச இடம் கொடுக்காதுங்க. உங்க சிந்தைய கிறிஸ்துவின் சிந்தைக்கு ஒப்பு கொடுங்க. சத்தியத்தின் வெளிச்சத்துக்கு உங்க கண்களை ஒப்பு கொடுங்க. உங்க இருதயத்தை பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்க. ஒவ்வொன்றையும் ஆவிக்குரிய விதத்துல பாருங்க, ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பாருங்க. உங்களுக்குள்ள காரணம் தெரியாத போராட்டம் இருக்கும்னா, நான் சொல்றேன்ல, இது மட்டும்தான் காரணம். ஒரு உபவாச ஜபத்தை போடுங்க. தொடர்ந்து தரித்திரம் நீடிக்கணும், தொடர்ந்து நஷ்டம் வந்துகிட்டு இருக்குன்னா, தொடர்ந்து வாழ்க்கையில சில ஆவிகளுடைய போராட்டம் தாக்குதல் வருதுன்னா, உங்களுக்குள்ள அதை ஃபீல் பண்ண முடியுதுன்னா, நான் சொல்றேன், இந்த ஜபத்தை பண்ணுங்க. இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க வந்தீங்கன்னா, நீங்க சாபத்தை முறிக்கிற ஜபம் அப்படிங்கிற ஒரு ஜபம் இருக்கு, அதை கண்டிப்பா நீங்க செய்யணும். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து, இயேசுவே மன்னியும், உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், அது ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம் இல்லையா? இயேசுக்குள்ள வந்த உடனே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ஆனா உன்னை கவனிக்கணும், உன்னை முதல் தலைமுறையா இயேசுக்குள்ள வந்த தேவ பிள்ளைகளே, முதல் தலைமுறையா கிறிஸ்தவ தலைமுறையில் அல்லாமல் மற்ற பிரஜாதிய மதத்திலிருந்து, விக்கிரக வழிபாட்டினுடைய அந்த குடும்பங்களிலிருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பீங்கன்னா, நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? நீங்க செய்த பாவத்துக்கு இயேசுவிடத்துல அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டீங்க, சரியா? ஆனா பைபிள் சொல்லுது, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பாவத்தினுடைய சாபம் தொடரும். பாவத்தினுடைய சாபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, தாத்தா பூட்டன் சொல்லுவீங்களா? தாத்தாவுக்கு அடுத்து யாரு சொல்லுங்கம்மா? தாத்தாவுக்கு அடுத்து யாரு? பூட்டன். அவரிலிருந்து 3-4 தலைமுறைனா அவர்கள் செய்த பாவம் நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு பாதுகாப்பு உண்டு, வேலி உண்டு. ஆனா அந்த அட்டாக், அந்த தாக்குதல்ங்கிறது ஏதோ ஒரு விதத்துல அவன் நம்ம மேல அம்பை எய்வான். ஆவியானவர் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதனால, இரத்தத்தின் பாதுகாப்பு இருக்கிறதுனால அந்த அம்பு கொஞ்சம் விலக்கி விடப்படும். அது போய் பொருளாதாரத்துல விழும், அது போய் நம்முடைய சரீரத்துல, சரீர வியாதியில விழும், அது போய் குடும்ப சமாதானத்துல விழும். அப்படி சில பாதிப்புகள் பின்தொடரும். அப்ப இதை சரி பண்ணணும்னா கவனிங்க, சாபத்தை முறிக்கும் ஜபம் அப்படின்னு ஒரு ஜபம் உண்டு. புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், கொலை செஞ்சுட்டான், ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான், அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போட்ட உடனே கவனிங்க, கேஸ் அவனை சார்ஜ் ஷீட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்கு. இப்போ ஜெயிலுக்குள்ள போனவனை கவனிங்க, கேஸ் முடிகிறதுக்கு முன்னாலேயே அவனை வெளியில் எடுத்துடலாம். அதுக்கு பேர் தான் ஜாமீன். ஜாமீன் சொல்லி வெளியில் எடுத்துடலாம். அவன் இப்ப ஜெயிலை விட்டு வெளியே வந்ததுனால அவன் கேஸ் முடியல, கேஸ் ஃபைல் இன்னும் க்ளோஸ் ஆகாம இருக்கு. வெளியில வந்திருக்கிறான், கேஸ் ஃபைல் க்ளோஸ் ஆகாம இருக்கு. அது போய் முடிஞ்சாதான் அவன் பூரண விடுதலை அடைவான். அது வரைக்கும் ஒரு பயம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவனுங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நான் வெளியில வந்துட்டேன், நான் விடுதலை அடைஞ்சிட்டேன். ஆனால் என் தலைமுறையினுடைய ஃபைல், என் தலைமுறை சாபத்தினுடைய ஃபைல் இன்னும் முறிக்கப்படாமல் இருக்கு. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு கோயிலில் போய் ஒரு காணிக்கை கொடுத்தீங்க, ஒரு கயரை வாங்கி கட்டுனீங்க, திருநரை வாங்கி பூசுனீங்க, அந்த இடத்தையே குடிக்க கொடுப்பாங்களே, அந்த வாங்கி குடிச்சீங்க, அங்கே உள்ளதை வாங்கி சாப்பிட்டீங்க, அல்லது அங்கே ஒரு காணிக்கை போட்டீங்க, ஒரு மொட்டை போட்டீங்க, ஏதோ ஒரு பண்ணீங்கன்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஆவிக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டதாக அர்த்தம். அந்த ஸ்பிரிட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டதாக அர்த்தம். அந்த உடன்படிக்கை முறிக்கப்படாமல் அப்படியே இருக்கும். அப்பப்போ அந்த ஆவியினுடைய தாக்குதல் ஜபத்தில் வீக்காக இருக்கிறவங்கள தாக்கும். ஜபத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் செய்யாது, தெரியாது. ஆனால் ஆண்டவரோட உறவில், சத்திய வெளிச்சத்தில், வசனத்தில், இதில் வீக்காக இருக்கிறவங்கள அந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த சம்பவம் எப்போ முறிக்கப்படும்னா, நீங்கள் உபவாசம் ஜபம் பண்ணி ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டு, நீங்கள் செய்த பாவம், முற்பிதாக்கள் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு விட்டு நீங்கள் வாயால் ஒரு அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை தெரியுமா? தேவனே, அந்த குறிப்பிட்ட ஆவிக்கும் எங்களுக்கும்
இருந்ததான அந்த உடன்படிக்கையை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் வசனத்தினால அந்த உடன்படிக்கையை நான் முறிக்கிறேன். உங்க வாயின் அறிக்கையினால ஒரு ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க. உங்க வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். நீங்க அதை ஒவ்வொன்றையும் சொல்லி முறிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவிக்கு உங்களுக்குள்ளதான அந்த தொடர்புகள் அந்த சன பொழுதுலேயே ஆவியின் உலகத்தில் அது முறிக்கப்படும். இதுல ரொம்ப கவனமா இருங்க. அடுத்த வெட்டுவோமா, அடுத்த வெட்ட போடுவோமா இல்ல பிடிச்சிடுவோமா? போடுறதுல நம்மளை விட யாரு இருக்கா? அடுத்த ஒரு வெட்டு கவனிங்க. அடுத்து எங்க தோண்ட போறேன் தெரியுமா? எகிப்துல. நான் சொல்ற வசனங்கள்லாம் வாசிக்கணும். அதுக்கு பிறகு உள்ள போவோம். ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம். எகிப்துனா என்ன, ஏன் எகிப்தை கர்த்தர் வெறுக்கிறாரு, ஏன் எகிப்துக்குள்ள போகாதுன்றாரு, அப்படின்னா என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்த ஒரு வெட்டு, அடுத்த ஒரு தோண்டுதல். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 25 வாசி. அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். 28. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். நல்லா கவனிங்க. எகிப்துல பார்வோன் சொல்றான், ஆராதனை தானே செய்யணும், கர்த்தருக்கு பலிதானே இடணும், ஆராதனை தானே செய்யணும், செய்யுங்க. ஆனா எப்படி செய்யுங்களா? 28 சொல்றா, அதிக தூரம் போக வேண்டாம், அதிக தூரம் போக வேண்டாம். அடுத்து 10:10 வாசி. யாத்திராகமம் 10:10, அதுல 11, 10ஆம் அதிகாரம் வசனம் 10-11. அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தில் நின்று துரத்தி விடப்பட்டார்கள். முதல்ல சொல்றா அதிக தூரம் போக வேண்டாம். இப்போ சொல்றா பிள்ளைங்கெல்லாம் போக, நீங்க மட்டும் போய் ஆராதிச்சுட்டு வாங்க. பிள்ளை பாவம் தூங்கட்டும், மணி 6 தான் ஆகுது. போர்வை அப்படி இழுத்து மூடிட்டு பக்கத்தில் ஒரு காப்பியை வச்சுட்டு, எழுந்து காப்பியை குடில, அம்மா போய் ஆராதனைக்கு போயிட்டு வரேன். ஞாபகம் இருக்கா? ஏன் தலையை குனிகிறீங்க? ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ஞாபகம் இருக்கா? சரி வாங்க அடுத்த வசனத்துக்கு போவோம். 10:24 வாசி. 10:24. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். இப்ப சொல்றான், சரி எல்லாரும் போங்க, ஆனா கையில எதுவும் கொண்டு போகாதீங்க, காணிக்கை எதுவும் கொண்டு போகாதீங்க, எதுவும் போடாதீங்க, அமைதியா போயிட்டு கை வீசிட்டு வந்துரு அப்படின்றான். கவனிங்க, முதல்ல என்ன சொல்றான்? ஆராதனையை எப்படி கொண்டு போறான் பாருங்க. அதிக தூரம் போக வேண்டாம். 2வது குழந்தைங்க போக வேண்டாம். 3வது உங்க உடைமைகள் போக வேண்டாம். எகிப்தின் அனுபவம் ஆராதனைய, கர்த்தருக்குரிய ஆராதனைய தங்கள் இஷ்டப்படி மாற்றிக்கொள்ளுவார்கள். கர்த்தருக்குரிய ஆராதனைய தாங்கள் விரும்புகிறபடி மாற்றிக்கொள்ளுவார்கள். கர்த்தர் ஏன் எகிப்தின் மேல அவ்வளவு பயங்கர கோபமா இருக்கிறாரு? ஆண்டவர் எகிப்தை காமித்து நமக்கு எச்சரித்து அங்க போகாதன்னு சொல்றாரு. எகிப்தின் அனுபவம் என்ன தெரியுமோ சபையே? கவனி, ஆராதனைகளை உங்கள் இஷ்டப்படி மாற்ற வைக்கும். அவரவர்கள் தங்கள் விருப்பப்படி மாற்றிக்கொள்வாங்க. நான் சொல்றது, முதல் ஆராதனைக்கு வந்துட்டு அடுத்த வாரம் 2வது ஆராதனைக்கு வரீங்களா, அதை பத்தி நான் பேசல. அந்த டைமை குறித்து நான் சொல்லல. ஆராதனைகளையே, தேவனுடைய ஆராதனைகளையே என் விருப்பப்படி நான் மாற்றிக்கொண்டே இருப்பேன். இதுதான் என்னது? சொல்லுங்க எல்லாரும், இதுதான் என்னது? எகிப்தின் அனுபவம். எகிப்தின் அனுபவம் என்ன செய்யும் தெரியுமா? ஆராதனையின் மேல் உள்ள பயத்தை, பக்தியை, சீரியஸ்னஸை, வைராக்கியத்தை,
சுத்தமா எடுத்துரும். விரும்பினா ஆராதனைக்கு போவேன், விரும்பினா போக மாட்டேன், முடிஞ்சா போவேன், முடியலன்னா போக மாட்டேன், காரணம் வந்தா போக மாட்டேன், காரணமே இல்லாம இருந்தா போவேன். ஏன் இஷ்டத்துக்கு ஆராதனைகளை மாற்ற வைக்கிறதா எகிப்தின் அனுபவம். ஆராதனை கர்த்தருக்குரியது. சபையே, ஆராதனை ராஜாதி ராஜாவுக்குரியது. இந்த ஆராதனை இருக்குல்ல, இந்த ஆராதனை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த ஆராதனைக்கு உரியவர் வகுத்து தொகுத்து அவர் நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறாரு. அதன்படிதான் ஆராதனை இருக்க வேண்டும். அதன்படிதான் ஆராதனை இருக்க வேண்டும். ஏன் இஷ்டத்துக்கு ஆராதனையை மாற்றக்கூடாது சகோதரா. ஏன் விருப்பத்துக்கு, ஏன் வசதிக்கு ஆராதனையை மாற்றக்கூடாது. இந்த ஆராதனைக்கு நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ஆராதனைக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ஆராதனைக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளைகளை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் தானே, கர்த்தர் மோசேட்ட சொல்லும் பொழுது அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. 25-40 யாத்திராகமத்துல கர்த்தர் சொல்றாரு. 25-40 வாசிங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. ஆராதனையை எப்படி செய்யணும்? சபையே, வசனத்தை பார்த்து சொல்லுங்க. ஆராதனையை எப்படி செய்யணும்? காண்பிக்கப்பட்ட அப்பனா ஆராதனை எப்படி இருக்கணும்னு கர்த்தர் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாரு? மாதிரியை காண்பிச்சிருக்கிறாரு. பரலோகத்துல கவனிங்க, இந்த மோசையை மலை மேலே கூப்பிட்டு ஆசாரிப்பு கூடாரம் எப்படி செய்யணும், அதில் ஆசாரிப்பு ஊழியம் எப்படி செய்யணும், அதில் ஆசாரியர்கள் எப்படி இருக்கணும், பலிகள் எப்படி செலுத்தணும்னு சொல்லி கர்த்தர் முறைமைகளை சொல்லி கொடுத்தார்ல. அது எங்கே உள்ள முறைமைகள்னு சொல்லி பவுல் விளக்குறாரு தெரியுமா? பரலோகத்தின் மாதிரியை கர்த்தர் மோசைக்கு காண்பித்தார்ல. மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரி எல்லாம் எங்கே உள்ள மாதிரி தெரியுமா? பரலோகத்தின் மாதிரி. சபையே, பரலோகத்தின் மாதிரியத்தான் கர்த்தர் மலையில மோசைக்கு காண்பித்து இதன்படி நீ ஆராதி, இதன்படி செய். அதைத்தான் சொல்லுவாரு, உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. எல்லாரும் சொல்லுவோம், காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி ஆராதனை செய்யும்படி நான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆராதனைக்கு கர்த்தர் மாதிரியை காமிச்சிருக்கிறார் தெரியுமா? காயின் முதல் ஆராதனை செஞ்சது யாரு? பைபிள்ல முதல் ஆராதனை செய்தது யாரு? சரியா சொல்றத சத்தமா சொல்லுங்க. காயினும் ஆபேலும். உங்களுக்கு தெரியும், அந்த 2 பேரும் ஒன்னா தான் போனாங்க. நம்ம தூரத்துல இருந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் ஆராதிக்கிற மாதிரி தான் தெரியும், 2 பேரும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யற மாதிரி தான் தெரியும். ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தர் அங்கீகரிச்சதை வச்சுதான் யார் சரியா ஆராதனை செஞ்சாங்க, யார் தங்கள் இஷ்டப்படி செஞ்சாங்கிறத அங்க விளங்குச்சு. பார்க்கறதுக்கு எல்லாம் ஒன்னாத்தான் தெரியும், ஆனா யார கர்த்தர் அங்கீகரிக்கிறார் அந்த ஆராதனை தான் தேவன் காண்பித்த மாதிரி. 2 பேரும் ஆராதிச்சாங்க, ஒருத்தனை தான் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவன் பரலோகத்தின் மாதிரியின்படி ஆராதனை செஞ்சான். ஆராதனைக்கு நான் வர்றது முக்கியம் இல்லை பிரதர், ஆராதனைக்கு நான் வர்றது முக்கியம் இல்லை சகோதரி. எனக்கு ஒரு மாதிரியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியின்படி தான் என் ஆராதனை இருக்க வேண்டும். என் இஷ்டத்துக்குன்னு ஆராதிக்க கூடாது, சரியா? என் விருப்பத்துக்குன்னு ஆராதிக்க கூடாது, சரியா? ஏன்னா ஆராதனைங்கிறது சாதாரணம் இல்லை, சாதாரணமானது இல்லை. சர்வ வல்லவர் உலாவி வருகிற இடம்தான் ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அசைவாடி வருகிற இடம்தான் ஆராதனை. அந்த ஆராதனை இஷ்டத்துக்கு மாற்றப்படக்கூடாது, பார்வோன் விருப்பத்துக்கு மாற்றப்படக்கூடாது. பரிசுத்தர் சொன்ன வார்த்தையின்படி அந்த ஆராதனை நேர்த்தியா இருக்கணும். ஆராதனைனா
பிரகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வந்து விடணும். அதான் ஆராதனை. ஆராதனை என்னது? பிரகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை எங்க கொண்டு வரணும்? பிரகாரத்தில் வேலையை முடிச்சுட்டு, அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்தில் கொஞ்சம் வேலை இருக்கும், அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் எங்கே வரணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வரணும். ஆராதனுடைய வேலை, ஆராதனுடைய நோக்கமே உங்களை, அந்த வாசல் இருக்கிற உங்களை இந்த பலிபீடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி தேவனோடு உறவாட வைக்கிற அனுபவம் தான் ஆராதனை. ஆனால் என்ன கொடுமைன்னு தெரில, ஏதோ துரதிருஷ்டவசமாக அநேகருடைய ஆராதனை, அநேகர் எங்கே வந்துட்டு போகிறீங்க தெரியுமா? நிறைய பேர் பிரகாரத்திலேயே போகிறீங்க, பிரகாரத்தில் வந்துட்டு பிரகாரத்திலே திரும்பி போகிறீங்க. நிறைய பேரால் உங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வர முடியலை. ஆராதனுடைய நோக்கம், பர்பஸ், ஆராதனுடைய வேலையை நான் உண்மையாக ஆராதிச்சுக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? அன்னைக்கு நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நான் உறவாடி வந்திருக்கணும். ஏன் சிலரால இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியல? பிரகாரத்திலேயே போயிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வாரீங்க, பிரகாரத்தில் நிற்கிறீங்க, பிரகாரத்தில் ஏன் போயிருந்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. நான் அந்த முறைமைகளை கையாளலை, நான் செய்ய வேண்டிய அந்த கட்டளையின்படி என் ஆராதனை நான் செய்யலை. எங்கேயோ நான் தவறி இருக்கிறேன், எங்கேயோ நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், நான் தான் காரணம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வராம பிரகாரத்திலே நின்றுட்டு பிரகாரத்திலே ஆராதிச்சுட்டு பிரகாரத்திலே நான் போறேன்னா காரணம் நான் தான். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதுக்கு வழி என்னன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வழியை நான் கடைபிடிச்சிருந்தா கண்டிப்பா நாங்க போயிருப்பேன். நான் செய்ய வேண்டிய முறைமைகளின்படி செய்யாம ஏன் இஷ்டத்தின்படி, ஏன் விருப்பத்தின்படி ஆராதனையில நான் மாற்றிக்கொண்டபடினால என்னால பிரகாரத்தை தாண்ட முடியல. பல வருஷம் ஆகியும் நிறைய பேரால பிரகாரத்தை தாண்ட முடியல. மகா பிரதான ஆசாரியனா இருந்தா கூட அந்த கட்டளையை கடைபிடிச்சா தான் அவனே உள்ள வர முடியும். சீனியர் பாஸ்டா இருந்தா கூட அந்த முறைமைகளை கடைபிடிச்சா தான் அவரும் உள்ள வர முடியும். பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் யாருமே பிரகாரத்தை தாண்ட முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தைரியமாக கிருபாசன தண்டையில் வருவதற்கு திரைச்சீலையை கிழித்து இயேசு நமக்காக வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரு. அது அப்படி இருந்தும் கூட ஏன் அநேகரால் வர முடியலைன்னா, அவர்கள் அந்த ஆராதனையில் எங்கேயோ தங்கள் மாம்சத்தை இணைத்ததுனால. அப்ப எகிப்தின் அனுபவம்லாம் என்ன? ஆராதனைய ஏன் இஷ்டப்படி, நம்ம இஷ்டப்படி. சரி, இப்போ கவனிக்கணும். இப்போ அப்படின்னா எப்படி பாஸ்டர் ஆராதிக்கிறது? எப்படி ஆராதிக்கிறது? என் பரிசுத்த வேதம், நம்முடைய பரிசுத்த தெய்வம் அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும், அவரை எப்படி ஆராதிக்க கூடாது, இந்த ரெண்டையுமே கர்த்தர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அதுல சில வசனங்களை வேகமா பார்ப்போம். கவனிங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் கர்த்தரோடு உறவாடுகிற இந்த ஆராதனையின் உச்சத்தை நான் பார்க்கணும்னா ரெண்டு காரியத்துல நான் கவனமா இருக்கணும். முதல் காரியம், எப்படி ஆராதிக்க வேண்டும். சொல்லுங்க எல்லாரும். ஒரு 12 காரியம் உண்டு. ரெண்டாவது காரியம், எப்படி ஆராதிக்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ஒரு 11 காரியம் உண்டு. மொத்தம் எத்தனை? 12, 11, 23 காரியத்தை நான் கடைபிடிச்சோம்னா எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று 12, எப்படி ஆராதிக்க கூடாது என்று 11. இதை கடைபிடிச்சோம்னா 10 நிமிஷம் ஆராதிச்சாலும் நான் அப்பாவுடைய அந்த இன்னர் சேம்பர்ல நான் உறவாட முடியும். ஆண்டவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் மகிமையை நான் பார்க்க முடியும். கடகடகன்னு ஒரு 4-5 மட்டும் பார்த்துட்டு நம்ம கடந்து போகலாம். எப்படி ஆராதிக்க வேண்டும்? சபை இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் எப்படி ஆராதிக்க வேண்டும்? முதல் காரியம் கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
ஏசாயா 6:2. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கவனிங்க. உன்னதமான தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. ஆராதனையின் முறைமைகள் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்பாடாக காண்பிக்கப்படுகிறது. இப்போ தேவன் சிங்காசனத்தில் பரலோகத்தில் வீற்றிருக்கிறாரு. தூதர்கள், கேராபீன்கள், சேராபீன்கள் ஆராதிக்கும்படி அவரை சூழ்ந்து இருக்கிறாங்க. அதுல முதல் காரியம், அவங்களுக்கு எத்தனை செட்டை இருந்துச்சு? 6 செட்டை. ஒவ்வொரு தூதனுக்கு எத்தனை செட்டை இருக்கு? 6 செட்டை. கவனிங்க, இந்த தூதர்களுக்குள்ள போனோம்னா அது ஒரு பிக் சாப்டர், அதுக்குள்ள போகல. ஏன்னா தூதர்கள்லேயே வித்தியாசம் உண்டு, அவருடைய டியூட்டியில வித்தியாசம் உண்டு. ஸோ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்போ டைரக்டா இதுக்குள்ள வந்துருவோம். அவர்களுக்கு 6 செட்டைகள். சேராபீன்கள் யாருன்னா, கேருபீன்கள் வேறு, சேராபீன்கள் வேறு. அது தெரியும் தானே உங்களுக்கு? கேருபீன்கள் வேறு, சேராபீன்கள் வேறு. சரியா? இப்போ நம்ம சேப்டுக்குள்ள போவோம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவங்க கர்த்தரை ஆராதிச்சாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தரை சொல்லு. கர்த்தரை என்ன செஞ்சாங்க? எப்படி ஆராதிச்சாங்கன்னு பாருங்களேன். அந்த 6 செட்டையில முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி. எதை மூடணும்? முதல்ல எதை மூடணும் சொல்லுங்க. முதல்ல எதை மூடணும்? ஏன் தெரியுமா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிற இந்த தெய்வத்தை இந்த கண்களால நாம் பார்க்க முடியாது. இந்த பாவ கண்களால, இந்த கண்களால கர்த்தரை பார்க்க என்னால முடியாது என்பதற்காக அவங்க செட்டைகளால் தன் முகத்தை மூடினாங்க. சபைக்குள்ள வந்து ஆராதிக்கும் பொழுது முதல்ல என் கண்ணை மூடி பழகணும். ஆராதனை எதை மூடணும்? கண்ணை மூடி பழகணும். அவர்கள் தூதர்கள் அவருக்கு அருகில் நிற்கிறாங்க. அவர்களே கண்ணை மூடுறாங்கன்னா, ஏன் கண்ணை மூடுறாங்கன்னா, இந்த கண்ணை நீங்க மூடுனா தான் இந்த கண்ணில் அவரை நீங்க தரிசிக்க முடியும். இந்த கண்ணில் நீங்க அவரை தரிசிக்க முடியும். ஆராதனைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, பால் குடிக்கிற பிள்ளையில இருந்து பால் ஊற்ற வேண்டிய வயசு வரைக்கும் இருக்கிற அத்தனை பேரும் கண்ணை மூடணும். புரியுதா உங்களுக்கு? ஐயா, நம்ம நிறைய தப்பு பண்றோம்யா. ஆராதனை இல்லை, நம்ம நிறைய தவறு செய்யறோம். ஏன் சில நேரத்தில் ஆராதனை ட்ரையா இருக்கு தெரியுமா? ஏன் சில நேரத்தில் ஆராதனை கடினமா இருக்கு தெரியுமா? சம்டைம்ஸ் ஸோ எங்களுடைய சில குறைபாடுகள்னால இருக்க வாய்ப்பு உண்டு. அதை நான் ஒத்துக்கிடுறேன். ஆனால் அப்படி நாங்கள் ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்து ஃபுல் ஸ்பிரிட் ஃபுல்லாக நாங்கள் வந்து சில நேரத்தில் ஏன் ஹார்டாக இருக்குன்னா, க்ரௌடுக்குள்ள கோஆப்ரேஷன் இல்லை. க்ரௌடுக்குள்ள கோஆப்ரேஷனும் பயபக்தியும் உண்மையும் இல்லாவிட்டால் எங்களுக்கு அந்த கடினம் தெரியும். உங்கள் இருதயத்துள்ள கடினம் எங்களுக்கு தெரியும், நடத்துறவங்களுக்கு தெரியும். தெரியலன்னா நாங்கள் ஊழியம் செய்யறதுக்கு நாங்கள் லாய்க்கலன்னு அர்த்தம். கிரவுடு வந்து ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கா இல்லை கிரவுடு வந்து ட்ரை ஹார்ட்டாக இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஒரு ஆராதனை நடத்தும் பொழுது தெரியும். ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம், ஏற்றுக்கொண்ட உடனே ஒப்பு கொடுக்குற இருதயம், வாஞ்சை உள்ள இருதயம், சொன்னதெல்லாம் கேட்டு வயசுக்கு மூத்தவங்களோ வயசு குறைஞ்சவங்களோ யார் நடத்தினாலும் சொன்னதெல்லாம் கேட்டு உடனே கீழ்ப்படுகிற ஒரு ஆவியோடு இருப்பீங்கன்னா அங்கே ஆவியானவர் அசைவாட ஆரம்பிப்பார். அப்படியே ஊற்று பொங்குவது போல தேவ பிரசனம் எல்லா இருதயத்திலும் பொங்கி வரும். சிலர் கடினமாக இருந்தால் கூட மொத்த கிரௌடும் டல் அடிக்கும், மொத்த ஆராதனை டல் அடிக்கும். நீங்கள் வரும்போது ஜெபம் பண்ணணும்.
ஆராதனைக்கு நான் தடையா இருக்கக்கூடாது. கர்த்தர் அசைவாடுவதற்கு நான் தடையா இருக்கக்கூடாது. தேவன் சபையில உலாவுவதற்கு ஒரு நபர் தடையா இருக்கக்கூடாது. கண்ணை மூடி கையை உயர்த்தி எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. சபைக்குள்ள ஒரு நபர் கூட ஆண்டவரே தடையா வரக்கூடாது. ஆராதனைக்குள்ள வருகிற ஒருவர் கூட தடையா இருக்கக்கூடாது. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த கடிதத்தை கர்த்தர் உடைப்பாராக. கடிதம் உள்ள இதயத்தை கர்த்தர் உடைப்பாராக. கர்த்தர் உடைப்பாராக. கர்த்தர் உடைப்பாராக. கர்த்தர் உடைப்பாராக. கீழ்ப்படியாமையின் ஆவிய கர்த்தர் உடைப்பாராக. அவிசுவாச ஆவிய கர்த்தர் உடைப்பாராக. அந்த ட்ரை கண்டிஷன்ஸ் மாறுவதாக. மாறுவதாக. கண்ணை மூடுங்கன்னு சொல்லி விளையாட்டுக்கு சொல்லலையா. இந்த பலிபீடத்தில் சொல்லப்படுற எந்த வார்த்தையும் நேரத்தை போக்குவதற்காக சொல்லப்படலை. நேரத்தை ஃபில் பண்றதுக்காக சொல்லப்படலை. வார்த்தையை தொடர்ந்து பேசுவதற்காக சொல்லப்படலை. எந்த வார்த்தையும் பலிபீடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் பரிசுத்தர் கொடுத்த கட்டளை. ஆராதனை இந்த கட்டளையில் மட்டும் இருக்க வேண்டும். அந்த தூதர்கள்லாம் அவங்களுக்கு என்ன பேர், ஹீப்ருல அவங்களுக்கு என்ன அந்த இடத்துல என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பற்றி எரிகிற அக்கினின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தேவனை சூழ்ந்து நின்று ஆராதிக்கிறாங்களே அவங்க உண்டாக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களால வேற எந்த வேலையும் செய்ய முடியாதான். யூத ரபிகள் விளக்குறாங்க. அவங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டில் ஒரு அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஒரு அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த அக்கினி எரிகிற மாதிரி தான் இந்த தூதர்கள் தேவனை சுற்றி எரிந்து கொண்டே இருக்கிறாங்களாம். ஏன் தெரியுமா? அவர் பக்கத்துல போனா எரியறத தவிர வேற வழியே கிடையாது. பரிசுத்தருடைய பக்கத்துல போனா எரிந்து கொண்டுதான் இருக்க முடியும். அவங்களால வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அவர்களே தூதர்களே கண்ணை மூடுறாங்கய்யா, முகத்தை மூடுறாங்கய்யா. இதுவரைக்கும் உள்ளது போட்டோம். இனி இந்த நிமிஷத்திலிருந்து அன்பா கேட்கிறேன். தகப்பனிடத்துல, தாயினிடத்துல, சகோதரிகளிடத்துல, சகோதரிடத்துல, தம்பி தங்கச்சி இடத்துல அன்பா கேட்கிறேன். உள்ள வந்துட்டீங்கன்னா நான் பாஸ்டரை பார்க்க வரல. நான் இங்க இருக்கிற வேற யாரையும் பார்க்க நான் வரல. பரிசுத்தரிலும் பரிசுத்த தெய்வத்தை பார்க்க வந்திருக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமுடைய கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிற ஆராதனை ஏன் இஷ்டப்படி இருக்கக்கூடாது, அவர் விரும்புகிறபடி இருக்க வேண்டும். தம்பி ஜெபம் பண்ணும் பொழுது, சபையில் ஆராதிக்கும் பொழுது, சண்டே ஸ்கூல் இருக்கும் பொழுது ஜெபம் அப்படின்னாலே கண்ணை மூடி பழகணும். என்ன செய்யணும் சொல்லுங்க ராஜா? என்ன செய்யணும்? கண்ணை மூடி பழகணும். கண்ணை மூடி பழகுங்க. ஜெபம் கண்ணை மூடி பழகுங்க. நீங்க செய்யாம உங்க பிள்ளை செய்ய மாட்டான். நீங்க செய்யாம உங்க பிள்ளை ஐயா எங்களுக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா? இந்த சபையில் நீங்க ஆராதனை நேரத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் உங்க அந்தரங்க வாழ்க்கையின் லட்சணம். இங்க ஒழுங்கா ஆராதிக்கிறவன் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோட அவன் உறவுல இல்லைன்னு அர்த்தம். தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மையான உறவு இருக்கிறவங்க சபையில ஒழுங்கா ஆராதிப்பாங்க. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை பேர் சரியான உறவுல இருக்கிறீங்கன்னு சொல்லி. 10 நிமிஷம் உங்களை ஆராதிக்க விட்டு நாங்க சொல்லி போடுவோம் யாரு சரியான உறவுல இருக்கிறீங்க இல்லைன்னு. நம்ம நிறைய தவறு செஞ்சுட்டோம். மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவோம். இனி சரி பண்ணுவோம். என் ஆராதனை சரியா இருந்தா என் வாழ்க்கை சரியா இருக்கும், என் குடும்பம் சரியா இருக்கும், என் சபை சரியா இருக்கும், என் பட்டணம் சரியா இருக்கும். சரி பண்ண ஒப்பு கொடுப்போம். சரி பண்ண ஏற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? உள்ள வந்தா கண்ணை மூடுங்க. ஆராதனை நேரத்தில் யார் இடியே விழுந்தாலும் திரும்பாதீங்க. ஆராதனை முடிகிறவரை கண்ணை மூடி பழங்க. ஏன்னா கர்த்தர் உலாவுகிற நேரம் அப்படி 100% உள்ள ஒரு 150 பேர் இருக்கிறோம், 200 பேர் இருக்கணும்னா 200 பேரும் கண்ணை மூடி ஆராதிச்சோம்னா சிங்காசனம் இங்க வந்துடும். சிங்காசனம் இங்க வந்துடும். சிங்காசனம் இங்க வந்து உலாவ ஆரம்பிச்சிருவாரு. 199 மூடி ஒன்று இருந்தாலும் ஒருத்தனால அத்தனை பேருடைய காரியங்கள் தடைப்படும். அந்த தடைக்கல்ல நான் இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு வருகிற அத்தனை பேரும் ஆண்டவரே நான் தடைக்கல்லா இருக்கக்கூடாதுப்பா, நான் தடைக்குள்ள இருக்கக்கூடாதுப்பா. எப்படி ஆராதிக்க வேண்டும்? எப்படி ஆராதிக்க வேண்டும்? கண்ணை மூடி.
பெண்கள்லாம் என்ன செய்யணும்? முக்காடு ஒழுங்கா இருக்கணும், இல்ல முடிய சரைச்சிட்டு வா. சரியா? முக்காடு ஒழுங்கா இருக்கணும். சும்மா வெஸ்டர்ன் கல்ச்சரு, சென்னை சிட்டிக்கு போனேன், பெங்களூர் சிட்டிக்கு போனேன், அங்கே போய் குடியிருந்துக்கோ. இங்க வந்தா இங்க வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி இருக்கணும். முக்காடு சரியா இருக்கணும். நீ என்ன ஆவியினரும் மேலே முட்டை குதிச்சாலும் சரி, முக்காடு சரியா இருக்கணும், எல்லாம் சரியா இருக்கணும். அந்த ஒழுங்குக்குள்ள வந்து பழகு. உன் சேலை நிக்கலையா, வாங்கி கட்டு, வாங்கி கட்டிட்டு வா. அழகியா சொல்லுங்க, சத்தமாக கையை உயர்த்தி. ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் சொல்லுங்க. புரியுதா? நான் தான் சொன்னமில்ல, போன வாரமும் சொன்னமில்ல, பட்டயம் வந்து முதல் பட்டயம் உங்களுக்கு தானே போன வாரம். புரியுதா? எல்லாம் ஒழுங்கா இருக்கணும். ஏன்னா தூதர்கள் சும்மா இல்ல, முகத்தை மூடுறாங்க, காலை மூடுறாங்க, எல்லாத்தையும் மூடுறாங்க. பரிசுத்தருக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கணுங்கிறத கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். உங்க பிள்ளைங்க வாலிப வயசுக்குள்ள வந்துருச்சா, எல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஏய், இப்படி ஆராதிக்கணும்டா. கவனி, நீ முடிய வெட்டக்கூடாது, நீ முடிய வளர்க்கக்கூடாது. வேத வசனத்தின்படி நீ முடிய, சகோதரிகள் முடிய, அது ஒரு ஆவி. இன்னைக்கு ஒரு ஆவி உலாவுது, சபைக்குள்ளே அந்த ஆவி உலாகுறது. இவன் முடிய வெட்டிக்கிட்டு இருக்கா, இவன் வளர்த்துக்கிட்டு நடக்கான். இவங்க இல்லை, அசகலை சொல்றேன். இது ஒரு ஆவி, தலைகளை மாறுது, எல்லாம் முரட்டாட்ட ஆவி. பெண்களுக்கு முடிதான் கணம். உன் முடிதான் உன்னை கனப்படுத்தும். புரியுதா? நம்ம முடிய வெட்டினா தான் நமக்கு கணம். போட்டு வளர்த்துட்டாலே, இன்னைக்கு இவன் வளர்த்து குடும்பியை போட்டு அடக்கான். நான் ஒரு கடையில் போய் நிற்கேன், பக்கத்தில் வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோரு, ஒரு பையன் கேர்புன்னு வாங்குறான். எதுக்கு நான் பொண்டாட்டிக்கு வாங்க, அவனை பார்த்தா வாங்கிட்டு வாயில் இடுக்கிட்டு அவன் தலையில் மாட்டுறான். இன்னைக்கு எப்படி மாறி போச்சு பாரு ஐயா. இன்னைக்கு பாவம் தண்ணீரை போல பருகப்படுகிறது. சில தவறுகள் பரிசுத்தவான்கள் ஆதி பிதாக்கள் காலத்துல கொசு போன்ற பிரச்சனையா அவங்க பெருசா பார்த்தாங்க, ஒட்டக மாதிரி பார்த்தாங்க. இன்னைக்கு ஒட்டகம் போன்ற பாவத்தை கொசுவை விட சிறுசா பார்க்குது இன்னைக்கு உள்ள தலைமுறை. அதனால்தான் நிறைய இடத்துல வந்து கவனிங்க கவனிங்க, வந்து பாட்டு இருக்கு, ஆராதனை இருக்கு, ஆவியானவர் உள்ள இல்லை. ஏன்னா ஆராதனை வேதத்தின்படி இல்லை. நீங்க கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இருக்கக்கூடாது, கிறிஸ்துவோடு உள்ள உறவுல நீங்க இருக்கணும். மதம், அந்த எய்த்தாப்புல ஒரு கோயில் இருக்கு பாருங்க, அது மதம். போவான், தேங்காய் உடைப்பான், பழத்தை கொடுப்பான், காணிக்க கொடுப்பான், வாங்கி பூசிட்டு வருவான். இன்னைக்கு சபைக்குள்ள சொல்ல வேதனைப்பட்டு சொல்றேன். அதே மாதிரி தான் வாரான், உட்காடுறான், பாட்டை பாடுறான், காணிக்கையை போடுறான், எந்திரிச்சு போறான். மதம் மதம் கிறிஸ்தவ மதம் இல்லையா. மதம் மாதிரி வாழாத, மதத்துக்குள்ள இருக்காத, கிறிஸ்தவ மதத்தை விட்டு வெளியே வா, கிறிஸ்துவின் உறவுக்குள்ள உள்ளவா. கிறிஸ்துவின் மதத்தை விட்டு வெளியே, கிறிஸ்தவத்தினுடைய மதம் வேண்டாம், எனக்கு கிறிஸ்துவோடு உள்ள உறவு எனக்கு வேணும். ஏற்றுக்கொள்றவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. வேணாலும் பாருங்க, திரும்பி பாருங்க, அடுத்த வாரம் கூட்டம் குறையலான்னு பாரு, திரும்பி பாரு, குறையாதுன்னு நான் பலிபீடத்தில் அறிக்கையிடுறேன். அல்லேலூயா. எப்படி ஆராதிக்கணும்? அவங்க கண்ணை அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம எளிமளிப்போம். கண்ணை மூடிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, முகத்தை மூடி காலை மூடிக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்க திரும்ப கவனிங்க கவனிங்க. ஏன் அது செய்கிறாங்கன்னா, நான் ஏன் இதெல்லாம் கவர் பண்ணணும்னா, நான் அங்கே தெரியக்கூடாது, ஆராதனையில் நான் தெரியக்கூடாது. குட்டிகளா, ஆராதனையில் நான் தெரியக்கூடாது. ஆராதனையில் அவர் மட்டும்தான் தெரியணும், அவர் மட்டும்தான் தெரியணும். ஆராதனையில் என்ன பார்க்குற மாதிரி யாரும் பார்க்கக்கூடாது, என்ன பார்க்குற மாதிரி யாரும் வராதுங்க, நம்மளை பார்க்குற மாதிரி யாரும் அந்த மாதிரி கெட்டப்பில் வராதுங்க. சரியா? அவங்க மூடிட்டு சொன்னாங்களா, இதெல்லாம் மூடி 2 சட்டைகளால் முகத்தை மூடி கால்களை மூடி பறந்து அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க. அதை மட்டும் நம்ம சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வசனத்தை வாசி, அதுக்கு 4 வசனத்தை வாசி.
மூணு தானே, மூணாவது வசனத்தை ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதை நம்ம ஈஸியா வாசிச்சிருந்தோம். ஆனா அதை எப்படி ஆக்சுவலா அதை வாசிக்கணும் அப்படின்னா கவனிங்க கவனிங்க கவனிங்க. இவங்க இந்த மாதிரி பயபக்தியோடு நின்று கொண்டு அவங்க சொல்லுவாங்களாம், சேனைகளின் கர்த்தர். நான் உங்களை சொல்லலையே, இதுதான் ஒழுங்கினங்கிறது. சொன்னதுக்கு கூடையும் செய்யக்கூடாது, சொன்னதுக்கு குறையாவும் செய்யக்கூடாது, சொன்னதை மட்டும் செய்யணும். அதான் ஒழுங்கு. கவனிங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இத சொல்லி முடிக்கும் பொழுது பரலோகமே குலுங்க ஆரம்பிக்குமா? அந்த சேனைகளின் கர்த்தர்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை உரத்த சத்தமா சொல்லிட்டு ஒரு பிரேக் போடணும், ஒரு கேப் போடணும். அடுத்து முதல் பரிசுத்தரை இந்த லெவல்ல சொல்லணும், ரெண்டாவது பரிசுத்தரை அடுத்த லெவல்ல சொல்லணும், மூணாவது பரிசுத்தரை அடுத்த லெவல்ல சொல்லணும். முழு பரலோகமும் சொன்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பரிசுத்த அக்கினி மொத்த இடத்தையும் பற்றி பிடிக்கும். இப்போ நம்ம சொல்ல போறோம் கொஞ்சம் அதில் கூட குறையா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து நம்ம சரி பண்ணிக்கிடலாம். சரியா? இப்போ என் கூட நான் சொல்ல அடுத்து நீங்கள் சொல்லுங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நான் சொல்லுவோம். நானே எனக்கு தொண்டை போனதுனால பஞ்சரானால நான் இன்னும் சரியாக சொல்லலை. கிட்டத்தட்ட அது எப்படி இருக்கும்னா, அந்த சேனைகளின் கர்த்தர்னு சொல்லி முடிச்சா யுத்தத்துக்கு எக்காலம் ஊதுவாங்களே, அந்த எக்காலத்தை ஊதி முடிச்ச மாதிரி இருக்குமா? இப்போ ஏன் தொண்டை போனதுனால எனக்கு அந்த லெவல் போக முடியலை. யுத்தத்துக்கு எக்காலம் ஊதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எக்காலம் ஊதுவாங்களா? இப்போ அந்த எக்காலம் இருக்கா? அப்போ உங்கள்கிட்ட இங்கே எங்கேயாவது அந்த எக்காலம் ஊதி முடிச்ச உடனே ஒரு கேப் விடுவாங்க. அந்த மாதிரி இருக்குமா பரலோகத்தில்? சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? 7 மில்லியன் சொல்லணும். இதை உட்காந்துட்டு சொன்னா சரி கிடையாது. 7 மில்லியன் சொல்லணும். 7 மில்லியன் சொல்லணும். 7 மில்லியன் பயபக்தியோடு சிரிக்கக்கூடாது. கடைசியா முடிக்க போறோம். 7 மணிப்போம், கண்ணை மூடுவோம், கத்தரை பார்ப்போம். இதை சொல்லி முடிக்கும் போது ஒரு பரிசுத்த அக்கினியை கத்தர் சபைக்குள்ள போடணும். ஒரு பரிசுத்த அக்கினியை கத்தர் சபைக்குள்ள போடணும். எல்லாரும் சேர்ந்து முதல்ல நம்ம சொல்லி முடிச்சுட்டு கேப் விட்டு அப்புறம் பரிசுத்தர்னு போனோம். முதல்ல சொல்ற பரிசுத்தரை விட ரெண்டாவது சொல்றது இன்னும் உரத்த சத்தமா இருக்கணும். மூணாவது சொல்றது உரத்த சத்தமா, உச்ச உரத்தமா இருக்கணும். சேர்ந்து சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர். இருங்க, கேப் விட சொன்னேன், நீங்க கவனிக்கலன்னு அர்த்தம். கேப் விட சொன்னேன். சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இன்னொரு முறை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கடைசியா ஒரு முறை முழு பலத்தோடு சொல்லணும், கேப் விட்டு சொல்லணும். சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். வாயை திறந்து அறிக்கையிடு, கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர்.
கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சபையார் மட்டும் அப்படியே கையை மேல உயர்த்தி எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆண்டவரே, உங்க மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடி இருப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. உங்க சத்தியம் ஆவியானவர், சத்தியமும் ஆவியானவரும் இணைஞ்சு நீங்க விரும்புகிற ஒழுங்குகளை எங்களுக்குள்ள ஏற்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கிற எங்க இருதயம் கடினப்படக்கூடாது. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு மாற்ற வேண்டிய காரியங்களை எங்களுக்குள்ள நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த நிமிஷம் முதல் நாங்கள் எப்பெல்லாம் கூடி வருகிறோமோ அப்பெல்லாம் நீங்கள் விரும்புகிற ஒரு ஆராதனையை நாங்கள் செய்யணும்ப்பா. இந்த சபையில் கூடி 5 பேர் கூடி ஆராதிச்சாலும் தேவ பிரசன்னம் நதியாய் ஓடணும், தேவ பிரசன்னம் நதியாய் ஓடி வரணும். அப்படிப்பட்ட ஒரு பயபக்தி உள்ள ஆராதனை எங்க சபையில நீங்க ஏற்படுத்தி தருவதற்காக, இந்த ராத்திரியில கர்த்தர் அதை துவங்கி வைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனைக்குள்ள வந்து நிற்கிற ஒரு புதிய ஆத்துமா ஆராதனையிலேயே தொடப்பட்டு அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆராதனையிலேயே ஜனம் சுகமாக்கப்படணும், ஆராதனையிலேயே அற்புதங்கள் நடக்கணும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மகிமைப்படுங்க. நீர் பெருக நாங்க சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல பகவான். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.